மார்க் 11:12 மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். தொடர்ந்து 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வேத பகுதியை நாம் பார்த்து இதிலிருந்து தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கற்று வருகிறோம். தேவனுடைய விசுவாசம், த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிற ஒரு சீரீஸை இப்பொழுது கடந்த 3 வாரங்களாக நான் போதித்து வருகிறேன். இங்கே இந்த சம்பவம் பிரபலமாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். நான் சொன்னது போல அநேகர் இதை தொடாமலே விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று சொல்லியிருக்கிறது அநேகருக்கு விளங்காத ஒரு புதிராக இருக்கிறது. யாரை சொன்னாலும் அது நடக்குமா? அது எப்படி நடக்கும்? இது இயேசு கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் இதை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறதே கிடையாது. நான் வளர்ந்து வந்த காலத்திலே இதை குறித்து ரொம்ப டச் பண்ணிக்க மாட்டாங்க. அதை அப்படியே லேசாக பட்டும் படாமல் விட்டுருவாங்க. ஏனென்றால் இதை எடுத்து சொல்கிறதுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் இதை எடுத்து வைத்துக்கொண்டு இது இப்படி இருக்காதாக்கும், அப்படி இருக்காதாக்கும், அப்படி சொல்லலையாக்கும், இப்படி சொல்லலையாக்கும்னு இதை பலவிதமாக வியாக்கியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு சொன்னதை உண்மையாகவே சொன்னார். அதை வெறும் ஒரு சாதாரண அர்த்தத்தோடு தான் சொன்னார் என்று நான் நம்புகிறேன். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் யார் சொன்னாலும் அவன் சொன்னபடி ஆகும். எப்போ ஆகும்? சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சத்தியம் மிகவும் முக்கியம், அவசியம். அது என்னவென்றால், ஏன் அப்படி ஆகும், ஏன் அப்படி ஆக முடியும் அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அது என்னென்றால், இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவைகளின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. ஆல் நேச்சுரல் திங்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஏனென்றால் ஆவிக்குரிய காரியங்கள் இயற்கை காரியங்களை விட பெரியவைகள், மேலானவைகள் என்பதை காண்பித்தேன் இல்லையா? ஆவிக்குரியவைகள் நித்தியமானவைகள், இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிறவைகளோ அநித்தியமானவைகள் என்று பார்த்தோம். இங்கே இதை வைத்து கொஞ்சம் புரிந்து கொள்வோம் சில காரியங்கள். தேவனுடைய விசுவாசம் இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. தேவனை புரிந்து கொள்ளணுனாலே இதை புரிந்து கொள்ளணும். தேவனுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், தேவனுக்கு என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசத்தை தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சீஷர்கள் இந்த அத்திமரத்தை பார்த்து இது வேரோடு பட்டு போயிட்டு என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதை மாற்றி சொன்னேன், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். ஆங்கிலத்திலே இப்படி மொழிபெயர்க்கிறார் ஒருத்தர், ஹேவ் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவனுடைய ரகம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். அப்போ தேவனுக்கு போலவே உண்டாக்கப்பட்ட நமக்கு அந்த தேவனுடைய விசுவாசமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனை போல இயங்கும்படியாக. அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இப்படி தான் இருக்குது. அப்போ அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. எவனாக இந்த மலையை பார்த்தனா தேவனுடைய விசுவாசத்தை உடையவன், தேவனுடைய விசுவாசத்தினால் இயங்குகிறவன், அவன் இந்த மலையை பார்த்து. எவனாகனா அப்படிப்பட்டவன் தான் இந்த மலையை பார்த்து. சரி, அப்போ பாருங்க, சபிக்கிறாரு. சபித்த உடனே அந்த அத்திமரம் 24 மணி நேரத்தில், அதனால 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன். ஏன்னா பெத்தானியாவிலேருந்து புறப்பட்டு எருசலேமுக்குள்ளே போகிறாங்க. போகிற வழியில் இந்த அத்திமரத்தை பார்க்குறாரு. அதில் பழங்கள் ஒன்றும் இல்லை. அதை சபிக்கிறாரு. இனி ஒரு காலம் ஒருவரும் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொல்லிட்டு பிறகு எருசலேமுக்கு போயிட்டு அங்கே புறா வைக்கிறவர்கள், அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தேவாலயத்தில் எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாரு. சில வேலையெல்லாம் செய்கிறாரு. எருசலேமில் போய் ஊழியங்கள்லாம் செய்துட்டு திரும்பி பெத்தானியாவுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் திரும்பி வர்றாங்க. 24 மணி நேரம் கடந்து விட்டது. 24 மணி நேரம் கடந்து வரும்போது அப்போ தான் 19ஆம் வசனத்துலேருந்து திரும்பி தொடர்ந்தோம்.
அடுத்த நாள் மறுநாள் காலையில் பெத்தானியாவிலேருந்து அவங்க வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது, இது பெத்தானியானா அவுட்டர், எருசலேமுக்கு கொஞ்சம் வெளியே இருக்குது, அவ்வளோதான். அங்கேருந்து திரும்ப எருசலேம் அங்கே தங்கிக்கிறது, உள்ளே வந்து ஊருக்குள்ளே வந்து ஊழியம் செய்கிறது. அங்கேருந்து வர்றாங்க பாருங்கள், திரும்ப அதே வழியாக வரும்போது 24 மணி நேரத்துக்கு பிறகு சீஷர்லாம் பார்க்குறாங்க, அத்தி மரம் வேரோடே பட்டு போயிட்டு. எல்லாம் சொல்லுங்க, வேரோடே பட்டு போயிட்டு. வேரோடு பட்டு போயிட்டு என்கிறத இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க வேணும். ஏன்னு சொன்னால் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேறு எங்கே இருக்குது பாருங்கள், அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. வேரை பார்க்க முடியுமா? சாதாரணமாக வேரை பார்க்க முடியாது. சாதாரணமாக வேறு காணப்படாத அன்சீன் திங்காக இருக்குது. ஒரு காணப்படாத விதத்திலே அது மறைந்து இருக்கிறது வேறு, இல்லையா? கரெக்டாக இருக்கிறீங்களா? காணப்படாத விதத்தில் பூமிக்கு அடியில் வேறு இருக்குது. மரம் தான் வெளியே தெரியுது, அதனுடைய இலைகள் வெளியே தெரியுது, அதனுடைய கனிகள் வெளியே தெரியுது. ஆனால் வேறு அடி வேறாக இருக்குது, அது பூமிக்கு அடியில் இருக்குது. வேற பார்க்கறது கிடையாது. மரத்தையும் கனியும் இலையும் பார்க்குறோம். நல்லா கவனிங்க. இயேசு அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார், இனி ஒரு காலம் இடத்துல கனியை புசியாது இருக்க கடவன்னு சொல்லி. சபித்த உடனே ஏதாவது ஆயிற்றா? உடனே ஏதாவது அந்த மரம் செத்து போனதுக்கு ஏதாவது அடையாளம் தெரிஞ்சுதா? ஒன்றுமே தெரியல. அடுத்த நாள் காலையில் அந்த இலைகளெல்லாம் உதிர்ந்திருக்கணும், ஏதோ நடந்திருக்குது, பார்க்குறதுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அது மாற்றம் காணப்படுகிறது. உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு என்று சொல்லி. அப்போ நான் சொல்லுகிறேன், வேர் வந்து காணப்படாத ஒன்று, பூமிக்கு அடியில் இருக்கிறது. அந்த வேருக்கு 2 காரணங்கள் உண்டு, 2 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்பஸஸ், நோக்கங்கள் உண்டு. ஒன்று வந்து அந்த மரத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. வேறு சில நேரத்தில் ஒரு 50 அடிக்கு கூட பரவி இருக்கும். அதனால தான் அந்த மரம் அப்படி நிற்கிது. அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டால் பில்டிங் எப்படி நிற்குமோ அதுபோல் பெரிய பெரிய மரங்கள்லாம் எப்படி நிற்குது, இந்த வேறு விரிந்து படர்ந்து அப்படியே அந்த பூமிக்குள்ளே அது வேரூன்றி இருக்கிறபடினால அவ்வளோ பெரிய மரம் கவுந்துடாமல் அப்படியே நிற்குது. ஏன்னா அந்த வேர் வந்து அந்த மரத்துக்குரிய ஸ்டெபிலிட்டி தருது. அப்போ இந்த வெளியில் பார்க்குற இவ்வளவு பெரிய மரம் எதனால் ஸ்டேபிளாக நிற்குது, எதனால் ஒரே நிலையாக நிற்குது, எதனால் அவ்வளோ காற்றுக்கும் அசையாமல் நிற்குது, அவ்வளோ புயலுக்கும் அசையாமல் நிற்குதுன்னு சொன்னால், அடியில் வேர் வந்து அதுக்குரிய ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது. அப்புறம் அதில் இலைகளை பார்க்குறீங்க, பழங்களை பார்க்குறீங்க, அதன் அடர்த்தியை பார்க்குறீங்க, எல்லாம் ஜோராக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா அந்த வேர் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் அதுக்கு இருக்குது, இன்னொரு பர்பஸ். அது என்னென்னா, இன்னொரு நோக்கம் என்னென்னா, அந்த வேர் இந்த நியூட்ரியன்ஸை, அதனுடைய போஷாக்கு, அந்த மரத்துக்கு வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அந்த வேர் தான் அந்த பூமியிலிருந்து வாங்கி அது என்ன பண்ணுது, இந்த மரத்துக்குள்ளாக அனுப்புகிறது. அப்போ இந்த மரம் நல்லா தழைத்து அதனுடைய கனிகள் நல்லா இருந்து நல்லா காய்ச்சி நல்லா வளர்ந்து படர்ந்து இருக்குதுன்னு சொன்னால், நல்லா இருக்குது வெளியேன்னு சொன்னால், வேறு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதனுடைய கண்டிஷனால தான் இதனுடைய கண்டிஷன் இப்படி இருக்குது. இந்த காணப்படாத வேறுனுடைய கண்டிஷன் தான் இந்த காணப்படுகிற மரத்தினுடைய கண்டிஷனை, நிலையை நிர்ணயிக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ எல்லாமே பாருங்கள், இந்த காணப்படுகிறவைகள், இந்த உலகத்தில் பார்க்க காணப்படுகிறவர்கள்லாம் இயற்கை உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிறவர்களால் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மரம்னா அதுக்கு வேற எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மரம் பட்டு போயிடும், கொஞ்ச நாளில் மரம் பட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், அவ்வளோதான். இந்த வேறுனால தான் இது ஹெல்த்தியாக இருக்குது, இந்த வேறுனால தான் காய்க்குது, இந்த வேறுனால தான் அடர்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது. அப்போ இந்த காண்கிற இந்த மரம் இந்த காணப்படாத வேரிலிருந்து தான் அதனுடைய எல்லாவற்றையும் ஆதாரத்தை பெற்றுக்கொள்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ காணப்படுகிறவைகள் இந்த காணப்படாததனால் காக்கப்படுகிறது. காணப்படாத ஒன்று தான் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. காணப்படாத ரீதியிலிருந்து தான் இதுக்கு எல்லாம் வந்து கிடைக்கிறது. அதனால தான் காணப்படுகிற உலகத்தில் நாம் பார்க்கிற இது வந்து நல்லா இருக்குது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இயேசு வந்து அந்த மரத்தோடு பேசினப்ப அவருக்கு தெரியும், இந்த மரம் இப்போ பட்டு போகணும்னு சொன்னால் வெறும் இலையை பார்த்து பேசுறது இல்லை, வெறும் கிளையை பார்த்து பேசுறது இல்லை, வெறும் மரத்தை பார்த்து பேசுறது இல்லை. இந்த மரத்துக்கு எங்கேருந்து வருது இந்த ஸ்டெபிலிட்டியும் இந்த ஆகாரமும் எல்லாம் வேர்லேருந்து வருகிறது. அப்போ அவருடைய வார்த்தைகள் வந்து காணப்படாத உலகத்துக்கு சொந்தமானவர்கள் ஏற்கனவே காமிச்ச போன வாரம். வார்த்தைகள் எங்கேருந்து வருது? வேத வசனம் சொல்லுது 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இவ்விதமாய் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் காணப்படுகிறவர்களெல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் அல்ல காணப்படாதவர்களிலிருந்து உண்டானது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்குது? வார்த்தையினால் உலகம் உண்டாச்சான். இவ்விதமாய் இந்த உலகம் பார்க்கிறதெல்லாம் காணப்படுகிறதெல்லாம் காணப்படுகிற ஒன்றிலிருந்து உருவாகவில்லை, காணப்படாத ஒன்றிலிருந்து உருவாச்சு. அப்போ காணப்படாத ஒன்றிலிருந்து உருவாச்சுன்னா எதுலேருந்து உண்டாச்சு? அங்கேயே சொல்லியிருக்குது, வார்த்தையினால்
உண்டாச்சு. அப்போ வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்த ஒன்றாய் இருக்கிறது. இல்லையா? இருக்கீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. அப்போ இயேசு இந்த மரத்தை பார்த்து சபிக்கும் போது எதனிடத்தில் பேசுகிறார்? வெறும் இந்த மரத்து வெளியில் பார்க்குற அந்த மரத்தின் இடத்துல இல்லை, அதுக்கு அடியில் இருக்கிற அந்த வேறினிடத்திலேயே பேசுகிறார். காணப்படுகிற ரீதியில் அதை டீல் பண்ணுறது இல்லை, காணப்படாத ரீதியில் இருந்து கொண்டு அந்த மரத்துக்கு போஷாக்கை கொடுத்து கொண்டு அதை வாழ வைத்து கொண்டிருக்கிறதே அந்த சக்தியோடு பேசி கொண்டிருக்கிறார், ரூட்டோட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் பேசின போது உடனே வெளியே ஒன்றும் மாற்றம் காணப்படவில்லை. ஏன்னா இது அங்கிருந்து வர்ற ஒன்று உடனே வெளியே காணப்படலை. அடியில் வேர் வேரோட பட்டு போன பிறகுதான் வெளியே இது பட்டு போகிறது தெரிகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது. இதுதான் வரதுக்கு தான் அவ்வளோ சொன்னேன். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை திடீர்னு உதிச்சிடலைங்க. ஒரு மாமரம் வந்துருச்சுன்னா திடீர்னு அது தானாக வந்துருச்சு பிரதர் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்ம இல்லை, யாரோ அவங்க வச்சுருக்குறாங்க. அதை தென்னை மரம் வந்துருச்சுன்னா தானாக வந்துருச்சு, எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. யாரோ அதை வைத்திருக்கிறார்கள் இல்லையா? அதனால தான் வந்தது. யாரோ அங்கே கொண்டு போய் தென்னங்கண்ணை வச்சதுனால தான் இன்றைக்கி தென்னை மரம் வந்தது. அதை வச்சு 4 வருஷம் பொறுத்து வருதான். அது வச்ச உடனே ஒன்றும் தெரியல ரிசல்ட்டு. ஆனால் 4 வருஷம் பொறுத்து அது பெரிய மரமாக காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அதை இறக்குறது தான் வேலை நமக்கு. அப்போ பாருங்கள், இயேசு பேசும்போது எதோட பேசுகிறார்? அந்த வேரோட பேசுகிறார். உங்களுடைய பிரச்சனை அத்தனைக்கும் வேர் ஒன்று இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வேர் இருக்கிறது. காணப்படாத ரீதியிலிருந்து தான் அதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது. அங்கேருந்து தான் இதுக்கு சப்போர்ட் உண்டாகிறது. அதுதான் இதை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை பெருசாக்குகிறது, இந்த பிரச்சனையை வளரச் செய்வது, இந்த பிரச்சனையை தளர்த்தோங்க செய்வது, இந்த பிரச்சனையை நல்ல நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக செய்கிறது என்ன? காணப்படாத ரீதியில் இருக்கிற ஒன்று, வேர் உள்ள மறைஞ்சு கிடைக்குது. அப்போ வார்த்தை அதனால தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், வார்த்தை வெறும் மேலோட்டமாக பிரச்சனையை டீல் பண்ணுறதில்லை. வார்த்தை என்ன பண்ணுகிறது? வேருக்கே செல்லுகிற ஒன்றாய் இருக்கிறது. வேருக்கு சென்று அந்த வேரையே பட்டு போகப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. அதனால் சில நேரத்தில் வார்த்தையை பேசும்போது உடனடியாக வெளியில் பார்த்தா ஒன்றும் பெரிய ரிசல்ட்டு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேரில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இருக்கீங்களா? அடியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் பாருங்கள், வார்த்தையை பேசும்போது பிசாசானவன் சொல்லி தருவான். என்னத்தை பெரிய நீ நேற்று நான் 4 தடவை சொன்னேன் நான் சுகமானேன்னு, எங்கள் சுகமே ஆகலைன்னு. அவனை நம்பாதீங்க, திருட்டு ஃபெல்லோ அவன். எப்படி சொல்கிறது? அவன் எப்படியாவது நீங்கள் உங்களை இந்த காணப்படுகிற உலகத்துலேயே வச்சுருக்கணும்னு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இது அவனுக்கு இது ஃபுல்லு சத்தியம்லாம் நல்லா தெரியும். அவனுக்கு தெரியும் தேவனுடைய காரியங்கள்லாம் எப்படி இயங்குகிறதுன்னு. மனுஷன் இதை எங்கே கண்டுபிடிச்சிட போகிறான்னு அவனுக்கு பயம். இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் நடுங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இதெல்லாம் போதிக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம் விதவைகளை. அதனால் பிசாசுக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னால் இதெல்லாம் சொல்லித்தராரு இவருன்னு. இதெல்லாம் சொல்லித்தராத பட்சத்தில் நான் தினந்தோறும் நீங்கள் இப்போ எப்படி இருக்குங்க, இங்கே நோகுதா அங்கே நோகுதான்னு கேட்டுட்டு தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே நோகுதா இங்கே நோகுதான்னு கேட்டுருக்கிறவங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வேற எப்படி டீல் பண்ணுறதுன்னு பேசும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் கற்றுக்கிட்டா அப்புறம் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேரோட நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். வேற பட்டு போக வைக்கிறது எப்படிங்கிறது நமக்கு விளங்கி விடும். பாருங்கள், பிசாசானவன் நம்மளை அப்படியே மேலோட்டமாகவே இருக்க வைக்க பார்க்குறான். நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் மேலோட்டமாகவே டீல் பண்ணி அப்படியே இது இன்றைக்கி பிடிங்கி விட்டிங்கன்னா நாளைக்கு திருப்பி வளர்ந்து கிடக்கும். ஏன்னா உள்ளே கிடக்குது, உள்ளே விதை இருக்குது, வேர் இருக்குது. அது இன்றைக்கி பிடுங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அது முளைச்சி நிற்கும். வேரோட பட்டு போகிறத பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆவிக்குரிய பின்னணி ஒன்று இருக்கிறது. அதனால பாருங்க, வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார். எதை தேவன் செய்ய விரும்பினாலும் வேரிலிருந்து ஆரம்பிக்கிறார். வார்த்தை அனுப்பி தான் சுகம்.
ஒன்றை உண்டாக்குறதுனா இப்போ கனி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற கனிகள்லாம் மரத்தில் இருக்கிற கனி மாதிரி. கனியை கொண்டாந்து ஒட்ட வைக்கிறது இல்லை அவர் மரத்தில். எங்கேருந்தோ பறிச்சிட்டு வந்து இதுனா கிறிஸ்மஸ் ட்ரீயா அங்கங்கே அப்படி தொங்க விடுறதுக்கு, அப்படி தொங்க விடுறது இல்லை பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளத்தின் ஆழத்தில் வசனத்தை விதைக்க சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்லி இருக்குது, உள்ளத்தில் நாட்டப்படுகிற வசனம் என்று வேத வசனம் போதிக்கிறது வசனத்தை பற்றி. ஏன்னு சொன்னால் அப்படி தான் எல்லாம் பண்ணுறாரு. நல்லா வாழணுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணுமா, சுகமாக இருக்கணுமா, வெற்றிகரமாக இருக்க வேணுமா, அப்போ என்ன பண்ணணும், வசனத்தை எடுத்து எல்லா சகலவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் போக்கி நீக்கிவிட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டதாக இருக்கிற தேவனுடைய வசனத்தை உள்ளத்தில் வைக்க. அங்கே போய் நடணும். உள்ளத்தில் நட்டாதான் அங்கே அது வேரூன்றி அதிலிருந்து தான் அந்த மரம் வெளியே வர வேண்டும். அப்போ நல்வாழ்வு என்கிறது வசனத்தை உள்ளத்தில் நாட்டப்படுகிற வசனத்தை எடுத்து உள்ளத்தில் நடுகிறதன் மூலமாக உண்டாகிற ஒன்று. பிரச்சனையும் அப்படி தான் உண்டாகுது பாருங்க. ஹலோ, அதுக்கு தான் வர்றேன். இப்போ பாசிட்டிவாக பேசுகிறத விட நெகட்டிவாக கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அது எப்படி வந்துன்னு சொன்னல, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைலாம் எப்படியோ வந்துருச்சு பிரதர், அவர் தான் பிரச்சனை, என் புருஷன் தான் பிரச்சனை, அவங்க அம்மா தான் பிரச்சனை, அவங்க அக்கா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளத்திலே சில காரியங்கள் நடப்பட்டிருக்கிறது. வசனத்தை உள்ள நடுகிறதுக்கு பதிலாக நீங்கள் எதையோ நட்டுருக்கிறீங்க. உள்ளே கொண்டு போய் பகையை, விரோதத்தை, சகலவித துர்க்குணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம், விதையாக கொண்டு போய் உள்ளத்தில் நட வைத்திருக்கிறோம். அந்த நட்டது தான் இன்றைக்கி பெரிய மரமாக வந்து இருக்குது. அதன் விளைவாக தான் கனிகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஹலோ, இப்போ அது மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மாற வேணும், உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் அது வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். எல்லாருக்கும் இது வழங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி நல்வாழ்வுக்கு வசனத்தை நட்டாதான் அது நாளைக்கு முளைச்சி வழியே வருமோ, அதுபோல் பிரச்சனை எப்படி வந்திருக்குது, நீங்கள் காலாகாலமாக நட்டுருக்கிறீங்க. வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத டிவி ஷோக்கள், வேண்டாத புஸ்தகங்கள், வேண்டாத காரியங்கள், இதெல்லாம் படித்து இன்புட் கொடுத்து எல்லா விதையும் கொண்டு வந்து உள்ளே போட்டு பொல்லாத காரியங்கள் எல்லாம் உள்ளே போட்டு இப்போ வர்ற கனியை பார்த்தீங்கன்னா எல்லாம் பொல்லாத காரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேர் இருக்குது. எல்லாத்துக்கும் வெளியே மனுஷனுடைய பிஹேவியரை வெளியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, அந்த பழக்கம் இருக்குது பிரதர், இதுலேருந்து விடுபட முடியல, அதுலேருந்து விடுபட முடியலன்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேர் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த பிரச்சனையை நான் பார்த்தாலும் அதை நான் ஒன்றை அங்கீகரிக்கிறேன். என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு வேர் இருக்கிறது. இதை சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறாங்க. சின்ன வயசில் உங்களுடைய வளர்ப்பு எப்படி அங்கே ஆரம்பிப்பான் முதல்ல. ஏன்னா அவனுக்கே தெரியுது ஏதோ வேறு இருக்குது. இப்போ ஏன் சந்தோஷமாக இல்லை, ஏன் ஒரே குழப்பமாக இருக்கிறீங்க, ஏன் எப்படி இருக்கிறீங்க, அப்போ சின்ன வயசில் எப்படி வளர்ந்தீங்க, எங்கே இருந்தீங்க, அப்பா அம்மாட்ட இருந்தீங்களா, தாத்தா பாட்டிகிட்டு இருந்தீங்களா, அவங்க எப்படி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலரை படுக்க வச்சு ஹிப்னாட்டிசம் பண்ணி ஆளே உள்ளே இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கேயோ வேறு இருக்குது. இங்கே எப்படி இருக்கிறாருன்னா ஆள், வெளியில் எப்படி இருக்காருன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆளுக்குன்னா, இது ஒன்றும் பிரச்சனை சும்மா வந்துடல, இதுக்கு வேறொன்று இருக்கிறது. அதெல்லாம் அவங்க தடவிக்கிட்டு இருக்கிறாங்க, வேறு தேடிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வேறு இருக்குது, கரெக்டாக தெரியும் நமக்கு எங்கன்னு சொல்லி. அதுக்கு மருந்து என்னென்னு தெரியும், அதுக்கு மருந்து கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் சொல்லியிருக்குது, என் மகனே என்னுடைய வசனத்தை கவனி, வார்த்தைகளை கவனி, இந்த வார்த்தைகளுக்கு செவியை சாய். நீதிமொழிகள் 4:20 சொல்கிறேன், செவியை சாய், கண்களை விட்டது பிரியாது இருப்பதாக, இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கு. வசனம் எப்படி உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்? ஏனென்றால் இது வேறு வரைக்கும் போகிறது. வசனம் இது இயற்கை உலகத்தின் ஒன்றல்ல, இது வேறு வரைக்கும் போய் உங்களுக்கு சுகத்தை தருகிறது. எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ, இந்த காணப்படாத ரீதியில் எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அங்கே வரைக்கும் ஆழமாய் போய் அதை சரி பண்ணக்கூடியது தான் தேவனுடைய வார்த்தை. நிறைய பேர் குடும்ப பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவி மத்தியில் சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கூட வேறு இருக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் சில நேரத்தில் எத்தனை கவுன்சிலிங் கொடுத்தாலும் முடியறது இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள். இந்த வார்த்தை உங்களிடத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே நாட்டப்படட்டும். இந்த வார்த்தை உள்ளே செல்லட்டும். இது என்ன பண்ணுகிறது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேறாய் இருக்கிற காரியங்களை அதை அப்படியே பட்டு போக பண்ணுகிறது.
இங்கே வந்து 2 தடவை வந்து ஞாயிற்றுக்கிழமை தலையை காட்டு போனதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் வந்து கொண்டே இருந்தீங்கன்னா, கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய்கொண்டே இருந்ததுன்னா, அந்த வார்த்தை உள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறேன், வளர்ந்த விசுவாசிகளை சொல்கிறேன், வார்த்தையை பேசுங்கள், வார்த்தையை சொல்லி கட்டளையிடுங்கள். ஏனென்றால் பேசும்போது இயேசு சொன்னபோது, இனிமேல் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொல்லும்போது, வெறும் வெளியில் இருக்கிற மரத்தை பார்த்தல, அந்த வேரை பார்த்தே சொல்லுகிறார். சொல்லிட்டு எருசலேமுக்கு போயிட்டார் பாருங்க. எருசலேமுக்கு போயிட்டு அங்கே ஊழியம் செய்கிறார் அன்னைக்கு பூரா. ஆனால் அந்த வார்த்தையானது இங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் அதை பற்றி அப்போ நினைக்கல. சொன்னார், சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அன்றைக்கி பூரா அங்கே வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு வீட்டில் போய் படுத்துங்கிறாரு. ஆனால் வார்த்தை வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எருசலேமில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அந்த மரத்துக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பெத்தானியில் படுத்து தூங்கும்போது இவர் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தை தூங்கலை, அந்த வார்த்தை உள்ள வேரில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப முக்கியமான சத்தியம் பாருங்க. அப்போ வசனத்தை பேசுறது பிசாசானு சொல்லுவான், இதெல்லாம் என்ன பிரசங்கம், இதெல்லாம் என்ன போதனையாக்கும், இதெல்லாம் நீ பேசாத முட்டாள்தனமா, பேசி என்ன ஆச்சு, நீ சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லலாம். இல்லை 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 இல்லை, சொல்லிட்டு நீங்கள் தூங்கும்போது கூட அந்த வார்த்தை வேலை செய்யுது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கும்போது நீங்கள் தூங்குறீங்க. ஆனால் இந்த வார்த்தை உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யுது. என்னுடைய குறைகளெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருப்பீங்க. ஏதோ ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க, விசுவாசத்து இருக்கிறீங்க. அதுக்காக தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை அதை எடுத்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்திருக்கலாம். அறிக்கை செய்துட்டு பேசாம வேலையை பார்க்க போங்க. ராத்திரியெல்லாம் நல்லா படுத்து தூங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் வேலை செய்ய போகும்போது, படுத்து தூங்கும்போது, இதை பற்றி நினைக்காமல் இருக்கும்போது கூட நீங்கள் அறிக்கை செய்த அந்த வார்த்தை, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, கட்டளையிட்ட அந்த காரியங்கள், பேசின அந்த தேவனுடைய வார்த்தை இன்னும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இரவு பகல் வேலை செய்து கொண்டிருக்குது பாருங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது இப்போ அப்படின்னு. சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு போய் வேலையை பார்க்குறாரு. நாள் முழுக்க வேலையை பார்க்குறாரு. அடுத்த நாள் போய் நல்லா தூங்குறாரு. நைட்டு போய் தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வருகிறாரு. இவ்வளவு நேரமும் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அடியில் மரத்துக்கு அடியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பிசாசானம் பாருங்கள் எவ்வளோ பொல்லாதவன். இதுக்குனால தான் பாருங்கள் இந்த விசுவாச போதனைகளுக்கு அவ்வளவு எதிர்ப்பு. ஏன்னா பிசாசு தெரியும், இதை கற்றுக்கிட்டா ஆள் உருப்பிட்டுருவான்னு தெரியும். அதனால் இதுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சொல்கிறது. இதை புரியாத மக்கள், ஆவிக்குரிய காரியங்களை புரியாதவர்கள், வெளிப்பாட்டின் அறிவு இல்லாதவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். இது புரிஞ்சு கொள்வது இல்லை. இதை கொஞ்சம் உட்காந்து கேட்குறதும் கிடையாது. எதிர்க்கிற ஆளுங்கள்லாம் பாருங்கள், உட்காந்து இங்கே வந்து ஒரு நாள் கேட்டதே கிடையாது. இவ்வளோ விவரமாக கேட்டாங்கன்னா எதிர்க்கவே மாட்டாங்க. நம்ம ஒன்றும் முட்டாள்தனத்தை போதித்து கொண்டு இல்லைங்க, சத்தியத்தை போதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதை யோசித்து பார்க்க வேணும். வேலை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை வேரை பட்டு போக பண்ண கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது. வார்த்தை அந்த வேரை பட்டு போக பண்ணுகிறது. அந்த வேர் பட்டு போக எனக்கு சுகம் உண்டாகிறது. அந்த வேர் பட்டு போக என்னுடைய பிரச்சனைகள் நீங்குகிறது. அந்த வேர் பட்டு போக எனக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது. அந்த பிரச்சனையினுடைய வேரை பார்த்து பேசி அதை பட்டு போக பண்ண வெளியில் சுகமும் சந்தோஷமும் நல்வாழ்வும் உங்களுக்கு உண்டாகிறது.